இந்த செம்பருத்தி பூ கூட நான் ஒரு பாரிஜாதம் எடுத்துருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பாரிஜாதத்தையும் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் செம்பருத்தி பூ வச்சு ஒரு சோப்பு தயாரிக்கலான் இருக்கிறேங்க. எப்பவுமே இது பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி தான். ஒரு அடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு அடுக்கு நாட்டு செம்பருத்திங்க. பறிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பாரிஜாதம் செடியும் இருக்குதுங்க. அதுலேருந்து நம்ம ஒரே ஒரு பூ மட்டும் பறிச்சுக்கலாங்க. ஏன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் சோப்பு ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பூ பறிச்சுக்கலாங்க. இந்த செம்பருத்தி பூவெல்லாம் இந்த தண்டு மட்டும் எடுத்துடலாங்க. இந்த தண்டோடு எடுத்துட்டு இந்த பூ மகரந்தம் இது எல்லாமே போட்டுடலாங்க. இந்த தண்டு மட்டும் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிட்டு நீட்டாக எடுத்துக்கோங்க. இது கூட நான் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்திக்கிறேங்க. இதை இந்த மேல் இருக்கிற இந்த பாட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தக்காளியை. இப்போ நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த நலுங்கு மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது நான் ஒரு 6-7 பொருள் போட்டு அரைச்சிருக்கேன். நான் ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. இது நான் ஒரு 100 கிராம் இருக்குங்க இந்த நலுங்கு மாவு. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க. தக்காளியெல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த பூவை போட்டுக்கலாங்க. செம்பருத்தி பூவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இந்த மறந்துட்டு கூட அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பூ பறித்து தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே தண்ணியோடு அப்படியே எடுத்து இருத்துட்டு போட தேவையில்லை. அப்படியே அலசி அப்படியே எடுத்து போட்டோம்னாவே அந்த தண்ணியில் அந்த பூவில் இருக்கிற தண்ணியே போதுங்க நமக்கு. ஏன்னா தக்காளி வேறு போடுறோம், அதனால தக்காளியில் இருக்கிற தண்ணி அதில் இருக்கிற தண்ணியே போதும். மாவு எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கும் போது நமக்கு இந்த மாதிரி சட்டி மாதிரி பதம் வந்துடுங்க. இப்போ நம்ம அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதனுடைய கலவை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டம்ளர் 250 கிராம் பிடிக்குங்க. 250 கிராம் அதாவது ஒரு 1/4 கிலோ வந்திருக்கு. இப்போ சோப்பு பேஸ் பார்த்தீங்கன்னா சோப்பு பேஸ் 250 கிராம். அதாவது நம்ம என்ன கலவை போடுறோமோ, இப்போ கத்தாழை போட்டுக்கலாம், நம்ம என்னென்ன சோப்பு தக்காளி போட்டுக்கலாம், பீட்ரூட் கேரட் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. அந்த கலவை 250 கிராமும் சோப்பு பேஸ் 250 கிராமும் இருக்கணும். அல்லது இந்த கலவை கம்மியாக இருக்கலாம், 200 கிராமாக இருக்கலாம், அல்லது சோப்பு பேஸ் 250 கிராமாக கூட இருக்கலாம். நமக்கு கலவை அதிகமாக ஏறக்கூடாது. சோப்பு பேஸை விட கலவை அதிகமாக ஏறக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சோப்பு பேஸ் ஒரு இது 200 கிராமோ அல்லது சோப்பு பேஸ் 250 கிராம் கூட இருக்கலாம், அல்லது ரெண்டும் சமமாக இருக்கலாம். ஏன் நான் இவ்வளோ தூரம் அந்த அளவுகளை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சோப்பு 250 கிராமும் இது 300 கிராமும் போட்டிங்கன்னா சோப்பு சரியாக வராது. சோப்பு பேஸ் 250 கிராம்னா இதுவும் 250 கிராம் சமமாக இருக்கணும், அல்லது சோப்பு பேஸ் ஒரு 50 கிராம் அதிகமாக இருக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் 2-3 டைம் சொல்கிறேங்க. இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிலருக்கு கையில் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா கையை அரிக்கும். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மேக்சிமம் அது மாதிரி செய்யறதில்ல. எனக்குலாம் நான் இதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். எங்களுக்கு இப்போ நான் 1 மாதம் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஒரு 2 சோப்பு இருக்கையிலே நான் சோப்பு வச்சுக்குவேன், தயார் பண்ணிடுவேன். எனக்கு அந்த மாதிரி நமைச்சல் இல்லை. ஒரு சிலருக்கு நமைச்சல் வரலாம். அதனால் க்ளவுஸ் யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கையில் போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த பேஸை கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன க்யூப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு மோல்டு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த மோல்டோட இது அச்சுக்கெல்லாம் தேங்காய் நல்லா தடவிக்கிடுங்க. இந்த அச்சு ஃபுல்லாக தேங்காய் தடவிங்க. அப்போ தான் சோப்பு நமக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போ நம்ம இதை எல்லாம் தடவி ரெடியாக எடுத்து வச்சுங்க. நான் மோல்டு மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா சூடாக ஊற்றும்போது நம்ம எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, நான் ஒரு ரூமில் வச்சுருவேன்.
அந்த இடத்துல வைக்கும்போது நம்ம சூடாக எடுத்துக்கொண்டே வைக்க முடியாது. அதனால அடியில் ஒரு தட்டு மேலே ஒரு மோல்டு வச்சுட்டிங்கன்னா தட்டோடு தூக்கி கொண்டு போய் நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அதுக்காக தான் அதை ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றுற மாதிரி வரும். தேங்காய் பாட்டில் தேங்காய் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் வந்து இங்கே தண்ணி காய வச்சுருக்குறேங்க. அது தண்ணி வந்து நல்லா சூடாகுது. இந்த சோப்பு மோல்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து இப்போது காய்ச்ச போகிறோம். அதுக்காக தான் இந்த தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த குண்டாவை வந்து இதுக்குள்ளே எடுத்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் மோல்டு வந்து நல்லா உருகி வந்துடும். இங்கே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை பாத்திரம் மட்டும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அது மேலே இதை வைக்கணும். இதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 3 நிமிஷம் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை போட்டுடலாங்க. அதாவது ஹெல்ப்புக்கு இருந்தால் போட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்த குண்டாவை நம்ம இந்த சோப் மோல்டு குண்டாவை வந்து வெளியில் எடுத்து சோப்பு பேஸ் குண்டாவை நம்ம கரைசல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வெளியில் எடுத்து நீட்டாக போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரலும் நம்ம அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி நம்ம வந்து அடியில் ஊற்றி வச்சிருக்கீங்களா பாத்திரத்தில் தண்ணி, அந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு கொதிக்கணும். கொதிச்சோடனே சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம அந்த சோப்பு பேஸை வச்சு வைக்கணும். அது ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து உருகிருச்சு. இப்போ வந்து இது ரொம்ப கொதிக்க வேண்டாங்க. ஏன்னா ரொம்ப கொதிச்சதுன்னா நம்ம வந்து ஹெர்பல் வந்து ரொம்ப இதாயிரும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நுர கட்டிக்கிச்சு இல்லைங்களா, இதுவே போதுமானது. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் ஊற்றலாங்க. இப்போ நம்ம இந்த மோல்டில் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம இந்த சோப்பை எந்த ரூமில், அதாவது நம்ம ரூமில் வச்சுக்கலாங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து உடனே நான் வேணும், நான் ஒரு வாரத்திலே குளிக்கணும், சோப் போட்டு குளிக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த தண்ணி உழுது அதில் ட்ராப்பாக விழுகும். அதுக்காக 2 மெத்தட் இருக்குதுங்க. ஹாட் ப்ராசஸ் இருக்குது, கோல்டு ப்ராசஸ் இருக்குது. நம்ம எப்பவுமே வெளியிலேயே குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு படாத இடத்துல டச் பண்ணாத இடத்துல அவங்களுக்கு விவரமாக சொல்லி டச் பண்ண வேண்டாம்னு சொல்லி வைங்க. ஒரு 3 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள்லேயே இது வந்து நல்லா செட் ஆயிரும். வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 25 நாள் அப்படியே விட்டுருவேங்க. நான் சோப்பு பேஸ் யூஸ் பண்ணி போட்டால் ஒரே வாரத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு மாதிரி இச்சிங்காக இருந்துச்சு. அதனால தான் 1 மாதத்துக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணேன், நார்மலாக இருக்குது. இப்போ ஒரு 4-5 மாதமாகவே நான் இந்த மாதிரி சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இப்போ நம்ம செம்பருத்தி பூவும் தக்காளியும் போடலாம். செம்பருத்தி பூவும் பீட்ரூட்டும் போடலாம். அது கலராக வருங்க. பீட்ரூட் போட்டால் கூட லைட்டாக ரெட் கலர் வராது, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி வரும். இப்போ நான் நலுங்கு மாவு போட்டேன்னா சம்மர் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் நலுங்கு மாவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், உடம்பு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னு நலுங்கு மாவு போட்டிருக்கிறேன். அப்புறம் செம்பருத்தி பூ போட்டிருக்கிறேன். நலுங்கு மாவும் செம்பருத்தி பூவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எலிஃபெண்ட் கலர் வந்துருக்குதுங்க. இது ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சுக்குவேன். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாங்க. 3 நாள் எடுக்கிறேன்னு சொன்னேங்க, ஒரு நாள் சேர்த்தியே ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சோப் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா மெல்ட் ஆயிருங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இதை நான் வந்து இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 25 நாள் நான் வெளியில வச்சிருப்பேங்க. ரூம் டெம்பரேச்சரே வச்சிருப்பேன். ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அந்த கவர் மேலே வச்சேன்னா அப்படியே ட்ரை ஆயிருங்க. எல்லாமே வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. கலர் வந்து நம்ம செம்பருத்தியும் நலுங்கு மாவும் சேர்த்துனோடனே, நலுங்கு மாவும் தக்காளியும் போட்டேன். அது எல்லாம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து எலிஃபென்ட் கலராக வந்துருச்சு. அப்படியே 4 நாள் ஆச்சுன்னா அப்படியே அழுங்காமல் நம்ம
நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே சேஃபாக அப்படியே வந்துடும். இது இந்த 25 நாள் நம்ம ட்ரையாக அப்படியே விட்டோம்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா டைட் ஆயிருங்க. இந்த சோப் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். நம்ம கெமிக்கல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சோப்பு பேஸ் வாங்கி டக்குன்னு நம்ம வந்து இது பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி அடியில் வந்து பாலித்தீன் கவர் போட்டு இப்போ நம்ம சோப் வந்து ஃபஸ்ட்டு மோல்டில் ஊற்றும் போது இப்படி பின்னாடி இப்படி இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பி வச்சிடணும். ஏன்னா மேலே வந்து நல்லா காஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி வச்சு இது வந்து ஒரு வாரத்துக்கு இப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 10 நாளைக்கு இப்படியே விட்டுறலாங்க. அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இந்த சோப்பு வந்து இப்படி திருப்பி வச்சிடலாம். இங்கே காஞ்சிருக்கும், ட்ரையாக இருக்கும். அப்புறம் இங்கே திருப்பி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மறுபடி திருப்பி வச்சிடலாம். அப்படியே ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு 20 நாளில் நம்ம 2 டைம் அப்படி திருப்பி ரூம் டெம்பரேச்சரே வச்சுருங்க. நல்லா சோப்பு வந்து டைட் ஆயிரும். இந்த செம்பருத்தியும் இது இந்த நலுங்கு மாவும் சேர்த்துதில் என்னென்னா நமக்கு வந்து இந்த மேலே வந்து தோலில் வந்து அப்படியே லைட்டாக ஒயிட் கலராக தெரியும் இல்லை, டெட் செல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட அதெல்லாம் சரியாயிரும். அந்த சில பேர்த்துக்கு கால் ஓரங்களில் வெடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் சரியாயிருங்க. அந்த வந்து போட நமக்கு தோலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷைனிங்காக ஆயிரும். இதை போட்டு காட்டணுங்கிறது இல்லை. இன்னும் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது இன்னொரு 20 நாள் 25 நாள் நல்லா ட்ரை ஆகட்டுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி துளசியிலையும் வேப்பிலையிலையும் போட்டேங்க. இதுவும் ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும். நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சோப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணால் 20 நாளைக்கு வருதுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸும் கத்தலையில் மட்டும் போட்டேன். கத்தலை சேர்த்தும் போது ரோஸும் கத்தலையும் சேரும்போது இது இந்த மாதிரி கலர் லைட்டு ப்ரௌன் கலராக வந்திருக்குது. இது ஒரு கலராக வந்திருக்குதுங்க. நான் எப்பப்போ போடணும் அப்போலாம் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இல்லை வரல அப்படின்னு சொல்ல வேண்டாம். நான் என்ன மாதிரி ரேஷியோ சொல்லியிருக்கேனோ அதை ஒரு டைமுக்கு 2 டைம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து இயற்கையான சோப்பு போட்டு குளித்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்னு நீங்களும் கற்றுக்கோங்க. தேங்க்யூ.